அப்போ எடுத்துக்கிட்ட கனி வந்துட்டு அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. அப்படியே முகம் போச்சு, ஒன்றுமே இல்லை. அப்படியே வந்து ராஜமாதா அப்படி இப்படின்னு இதுக்கு நீ கேட்டிருக்க வேணாம், வாங்கி கட்டின்னு வந்திருக்க வேணாம், கம்முன்னு இருந்திருக்கலாம்ல, உன் கண்டென்ட்டை மட்டும் நீ பண்ணிக்கிட்டு. ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்கிறது, தாறு மாறு தக்காளி சோறுன்ற மாதிரி அந்த சாரியை வச்சு செம்மையாக செஞ்சுது பாரு அப்படின்னு தான் சொல்லும்போது, அந்த இடத்துல பிரவீன் ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும்ல. இப்போ இன்னைக்கான இதுலேயும் என்ன வந்துச்சு ப்ரொமோவில், வினோத்தும் திவாகரும் சண்டை போடுற மாதிரி. அந்த இடத்துல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆல்ரெடி பழைய கிளாஷ் நிறைய இருக்குது, பழைய வெஞ்சன்ஸ் நிறைய இருக்குன்னும் போது வினோத்தை பார்த்தாலே திவாகருக்கு ஆகல, திவாகர் பேசுறது வினோத்துக்கு ஆகல. ஏதோ அந்த காம்போ வைரல் ஆயிடுச்சுன்னு சேது சார் சொன்னார். ஆனால் சொன்னதுலேருந்தே அது ஆப்போசிட்டாக தான் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு காலையில் அந்த அஃபர்மேஷன் சொல்லணும், டே பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும், ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அப்போது திவாகரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காருன்னும் போது அவர் இஷ்டத்துக்கு அவர் விட்டுருக்கணும். அவர் சொல்கிற ரொம்ப பேசுறாருன்னா அவர் டாக்டர்ன்றதா அவர் பெருமை பேசுறதா ஸ்டாப் பண்ணுங்கன்னு யாராவது 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அது அவங்க சொன்னதுலாம் பெருசாக தெரில, வினோத் சொன்னது தான் வந்து அவருக்கு வந்து நீ ஏன் சொல்கிற அப்படின்ற மாதிரி அவரு ஒரு மாதிரி பேசுவார், அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவார். சொல்லுவோம் இவர் வந்து பைத்தியக்கார நாய் அப்படின்ட்டாரு, வார்த்தையை விட்டார். ஸோ இது தப்பு தான். அப்போ வார்த்தையை விட்ட வினோத் தப்பாயிடுறாரு, வாய்ஸ் ரைஸ் பண்ண திவாகர் தப்பாகல. ஏன்னா அவர் வாய்ஸே ரைஸ் பண்ணாலும் தப்பாக பேசலை. அப்போது கமருதீனுமே வந்துட்டு கையை நின்றதான் பெருசாக தெரியுதே தவிர, எதிர்க்க நின்று துஷார் பண்ணுற சிலாவலியோ சுபிக்ஷா பண்ணுற சிலாவலியோ இல்லைனா வந்துட்டு அவங்கவுங்க எதிர்க்க நிற்கிறவங்க ட்ரிகர் பண்ணுறதோ தெரியல. ஒன்று கையை நீட்டினாலோ வார்த்தையை விட்டாலும் அது தப்பாக போயிடுது அப்படின்னு சொல்கிற இடத்துல வினோத் திருப்பி மாட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி வினோத் அப்போ வந்து திவாகர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி எல்லாரும் இப்போ அவர் அந்த மாதிரி சொன்னால் அவனை கேட்கவே இல்லை, யாரும் அவன் கேட்கவே இல்லை அப்படின்னும் போது, அப்போது அவரும் தானே என்ன ட்ரிகர் பண்ணார், நானும் அதனால தானே நான் பேசினேன், அவர் யாருமே கேட்க மாட்டீங்களே அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்லையுமே வந்து விக்ரம் கூப்பிட்டு கேட்பார்ல விஜய்ஸ், அவர் ரொம்ப நியாயம். அப்படியே விக்ரம் அவனே ஒரு அலக்கை தான், இந்த குரூப் அந்த குரூப், அவன் தனியாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு தங்கச்சிங்கன்னு இவன் கேம் தங்கச்சிங்களால் ஃபோட்டோ விட போகிறானா இல்லை தங்கச்சிங்களை ஏமாற்றிட்டு இவன் ஜெயிக்க போகிறானா எனக்கு தெரியாது. அங்கே ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் இருக்குல்ல, இவனுங்கெல்லாம் குரூப் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் பாருக்கு மட்டும் யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. பாருக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க கேம் ஸ்பாயில் ஆயிரும். பாரு சொல்கிறதையே கேட்கறதுனால தான் வந்து கமருதீனை நாமினேட் பண்ணுவாங்க, 10 ஓட்டு போடுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு தேவையானவங்க சப்போர்ட் பண்ணால் இவங்க 5 பேர் நாமினேஷனில் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இது என்னதோ எனக்கு தெரியல. ஓகேங்களா? அப்போ வந்து வினோத் கேட்குறாரு, நான் அவரை திட்டினது ஓகே, ஆனால் அவரும் தானே என்னை ட்ரிகர் பண்ணுறாரு, அப்போ அவரும் தானே சாரி கேட்கணும். அப்போ அவர் சாரியை கேட்டாகணும்னு திவாகர் சொல்லவும், வினோத் வந்து நான் கேட்க மாட்டேன்னு சொல்லவும், இந்த சண்டையை தான் ப்ரொமோவில் காமிச்சாங்க. அது ஒன்றுமே உப்பு சப்பு இல்லாத சண்டை. காலையில் மார்னிங் எழுந்தோடனே பாசிட்டிவாக டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னும் போது இந்த விஷயங்கள் போகவும், அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் பாரு தான் வந்து ஸ்டாண்ட் எடுத்து எல்லாம் பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. இவர் பிரவீன் என்ன பண்ணுறாரு, பஞ்சாயத்து பேசுகிறேன்னு இருக்கிற வேலையை விட்டு அதுக்குள்ளேயே போகிறாரு. நான் சால்வ் பண்ணுறேன் நான் ஒன்று சால்வ் பண்ணுற மாதிரி போய்ச்சி தெரியல, எல்லாருக்கான ஒப்பீனியன் எடுத்து வச்சு ஓட்டிங் பண்ணுறாருப்பா. எல்லாம் ஒரே கும்பல் தான், அதுக்கு எதுக்குடா ஓட்டிங் அப்படின்னும் போது இந்த இடத்துல பாரு தான் போய் சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு அந்த திவாகருக்கு அப்பயுமே ஸ்டாண்ட் எடுத்தது அவர் தான், அந்த பொண்ணு தான் எடுக்கிறான். இவர் போய் ஜால்ரா ஜொல்லு விட்டாரு, யாரு அந்த கனி கிட்ட விட்ட ஜொல்லு, அதுக்கப்புறம் கெமி கிட்ட விட்ட ஜொல்லு,